ஸோ இந்த படத்த வந்துட்டு ரொம்ப ரசிக்கிற விதமா மாத்துனது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இவங்க தான். ஸோ சிம்ரன் அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப குட்டி போர்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் அந்த சின்ன போர்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப ஒரு மக்கள் மனசுல இன்னும் கூட ஒரு 10 ஆண்டுக்கு அப்புறம் கூட இந்த மொமெண்ட் வந்து மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஹைலைட்டான மொமெண்ட். ஸோ சிம்ரன் அவங்களுடைய என்ட்ரில இருந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்க வந்து இதுல ட்ரெய்லர்ல கூட காமிக்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ காமிக்காம இருந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா தியேட்டர்ல வந்து பார்த்திருந்தாங்க அப்படின்னா, அது ரொம்ப வேற லெவல்ல ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நிறைய ரிவீல்லாம் வந்துட்டு இதுல வைக்காதீங்க, ட்ரெய்லர்லயே வைக்காதீங்க. படம் சூப்பரா ஒரு ஒரு ஓடாத படம், ஒரு பெரிய இல்லாத படத்தை வந்து நம்ம ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்கள் வச்சு இதெல்லாம் இருக்குன்னு காட்டலாம், ஒரு சாதாரண படத்தை காட்டலாம். பட் இந்த படம் சூப்பரா இருக்கு. இந்த படத்துல இருக்க நிறைய விஷயங்களை நீங்க வந்து ட்ரெய்லர்ல நீங்க காமிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ட்ரெய்லர்ல பார்க்காம இங்க வந்து பார்த்திருந்தா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சூப்பரான மொமெண்டா இருந்திருக்கும். அதுவும் அந்த சாங் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விண்டேஜ் சாங் வந்துட்டு உள்ள கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஃபைட் சீன் கொண்டு வச்சிருப்பாங்க, ஒரு காமெடி சீன்ஸ் கொண்டு வச்சிருப்பாங்க, வில்லனுக்கு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அர்ஜுன் தாஸ் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும். அர்ஜுன் தாஸ் அவருடைய போர்ஷன் சூப்பரா பண்ணியிருந்தாரு, செமையா பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு காமெடியாவும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுல எத்தனை கேரக்டர் பண்ணியிருக்காரு நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தா தெரியும். ஸோ அதுல ஒரு காமெடியான ஒரு போர்ஷன்ஸ் இருக்கு, கொஞ்சம் வில்லத்தனமான போர்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டையும் கரெக்டா டிவைட் பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ் அவர்கள். ஸோ இந்த கேரக்டர் வேற, இந்த கேரக்டர் வேறன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அர்ஜுன் தாஸ் வந்துட்டு இன்னுமே வந்து ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் கெட்டப் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது வந்துட்டு மக்களுடைய கருத்தா இருந்திருக்கும். என்னுடைய பர்சனல் கருத்தா கூட இருந்துச்சு. பட் மேபி அந்த டைரக்டர் வந்து யோசிக்காம இருக்க மாட்டாரு. அவங்களுக்கும் மேல ஒரு தலைவன் ஒருத்தன் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் படத்துல காமிச்சிருந்தாங்க. ஸோ அவருக்கும் பெரிய ஒரு வில்லன் ஆழமான ஸ்கோப் கொடுத்தாங்கன்னு கேட்டா இல்ல, அந்த ஸ்கோப் இல்ல. பட் அந்த ஸ்கோப் முழுக்க முழுக்க எதனால அந்த ஒரு விஷயம் அப்படின்னா, ஏகே அவர் தான் இந்த படத்துல பெரிய ஹீரோ.